அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது. இந்த பனிப்பொழிவை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாதான். 100 வருஷம் இப்படி ஒரு பனிப்பொழிவை நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு பனிப்பொழிவு. இது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால் கிளைமேட் கிரைசிஸ்ன்னு சொல்லி எல்லாருமே கை காண்பித்தாலும் இதே மாதிரியான நிலைமை பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐரோப்பா நாடுகளில் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் ஊரில் நான் இருக்கிறது இந்தியாவிலப்பா, அதனால் எங்களுக்கு பெருசாக தெரியல. ஐரோப்பாவில் இல்லை இந்த மாதிரி பனிப்பொழிவு பிரதேசங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி அந்த பனிப்பொழிவு தான் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா ரொம்ப பனிப்பொழிவு அப்படிங்கிறதுலாம் இருக்கா? இந்த வின்டர் சீசனை நீங்கள் எப்படி கடக்க போகிறீங்க, உங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உதவிகள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் கொரோனா வைரஸ் ஒரு நாள் ஒன்றுக்கு 3 கோடி மனிதர்களை பாதிக்கலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கை கூடவே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லாருமே பல டிஸ்கஷனில் ஈடுபட்டு வருவதாகவும், இந்த வேரியண்ட் BF.7 அப்படிங்கிறது இந்தியாவிலலாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அமெரிக்காவில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, யூகேலலாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் பரவலாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பேனிக் ஆக வேண்டாம். ஆனால் அதே காலகட்டத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அப்படிங்கிறதுலாம் மேண்டேட்டரியாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ரிக்வஸ்ட் எல்லாமே இந்திய அரசாங்கம் சார்பாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூஸ்டர் டோசேஜ் போடக்கூடிய நபர்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீடில்லெஸ் வேக்சின் அப்படிங்கிறது கொடுக்க முடியுமா, அந்த மாதிரியான பலவிதமான ஆய்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்பட போகிறது. அதே மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய நபர்களில் ஃபாரினர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பக்கூடிய நபர்கள், அதில் 10 நபர்களில் யாராவது ஒரு நபர் ரேண்டமாக, 10 இல்லை ரேண்டமாக சில நபர்களை எடுத்து அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே பாசிட்டிவாக யாருக்காவது கொரோனா இருக்குன்னா அதை ஜீனோம் ஸ்டடி பண்ணுறது. இந்த மாதிரியான ஒரு 10 கட்டளைகள் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, மானிட்டர் பண்ணுங்கள், பயம் காட்டாதீங்க, மானிட்டர் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர இந்தியாவில் வந்துருச்சு பரவிடும் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பரவிட்டு தான் இருக்குது. அது எப்போவுமே இருக்குது. நேற்று இல்லையா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லையா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்பவும் பரவிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்க போதே தவிர புதுசாக ஒரு ஸ்பைக் அப்படிங்கிறது இங்கே வரப்போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லெபனனில் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குங்க. இந்த யுத்தத்தை நடத்த விடாமல், அதாவது 2வது உலகப் போரில் ஐநா சபை அப்படிங்கிறது ஏன் உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, இனி ஒரு யுத்தத்தை இந்த பூமி தாங்காது, பூமியில் இருக்கக்கூடிய நாடுகள் தாங்காது, அதுக்காக ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்யணும். அந்த அமைப்பு தான் ஐநா சபை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லெபனனில் ஐநா சபை அட்டர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சிரியாவில் ஃபெயிலியர், ஈராக்கில் ஃபெயிலியர். ஆனால் லெபனனில் நடந்தது அமெரிக்கா, சவுதி அரேபியாவினுடைய நட்பு நாடுகள், இவங்களுடைய ஒரு கூட்டம், மறுபடியும் லெபனனில் அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இப்படின்னு சொல்லும்போது அங்கே ஐநா சபை ரொம்ப பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஐநா சபையினுடைய தேவையே இப்போ என்ன, எதுக்காக ஐநா சபை இருக்குது அப்படிங்கிறது கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதே நேரத்தில் UNSC எடுத்து பார்த்துக்கோங்க. இந்தியா மிக முக்கியமான ஒரு நாடு. உலக அளவில், உலக அமைதிக்கு, உலகத்தில் பலவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுடைய பல மூலைகளாக செயல்படக்கூடிய நபர்கள் இந்தியர்கள் தான். ஆனால் இந்தியாவுக்கு UNSCயில் நிரந்தர ஒரு பொறுப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாமே ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியும் நாமளே கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ஒரு 50-40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டம் இப்போ செல்லுபடியாமல் ஆகும். காலத்துக்கு கேட்டது போல் அந்த சட்டம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்க வேண்டும். இல்லைப்பா வீட்டோ பவர் இருக்குது, மாற்றுங்க, டோட்டலாக என்ன செஞ்சுருங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு கோடெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பரோட்டா சூரி மட்டும்தான் இப்படி கோடெல்லாம் அழிக்க சொல்லுவாரா? இங்கே வேர்ல்டு லெவலில் அதெல்லாம் நடக்கத்தானே செய்ய வேண்டும். ஏன்னா உலகம் ஒவ்வொரு நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்குது. ரோபோட் வார் நடக்குது, பறந்துக்கிட்டே சண்டை போடுறாங்க, டேங்க் அப்படிங்கிறதுக்கு தேவையில்லாமல் போகுது, புது ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஸோ புது ஆயுதங்களும் புது ஸ்ட்ராட்டஜியும் சைபர் வார்ஃபேர் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம சில பல கட்டமைப்புகள் நாங்கள் அப்படியே தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னால் அது மனித குலத்திற்கே தீங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதற்கு எதிரான பல கருத்துக்கள் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாகிஸ்தானில் இன்றைக்கி கார் குண்டு வெடிப்பு, கார் வெடித்து செதறுது. நம்ம ஊரில் கார் வெடித்து செதறிச்சுன்னா அது கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அது குண்டு கிடையாது. ஆனால் பாகிஸ்தான்லேயும் கார் வெடிச்சுன்னா அது தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் தெஹ்ரீக் தாலிபன்கள். நாங்கள் தான் செஞ்சோம், 2 நபர்கள் கொன்றிருக்கிறோம், இன்னும் பலவிதமான தாக்குதலை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி தெஹ்ரீக் தாலிபன்கள் கூறியதாகவும், தெஹ்ரீக் தாலிபன்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பல பிரச்சனைகளை செஞ்சு வராங்க, இது எங்களுடைய ரெட் லைனை நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பகிரங்க எச்சரிக்கை எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதை விட இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, இந்த பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, என் தலைக்கு 2 கோடி ரூபாய் அங்கே இந்தியா நாடு வச்சுருக்குப்பா, என்னை சொட்டு கொண்டுட்டாங்கன்னா 2 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம்.
அடே பாகிஸ்தான் தான் உங்கள் அம்மாவை கொன்னாங்க அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டார் போல். ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. பட் தாய் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக அதை பற்றி பேசலை. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் பழிவாங்கல்கள் பாகிஸ்தானில் இருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஈரான் தான். ஈரானும் ரஷ்யாவும் ஒன்றிணைய போகிறாங்க. அவங்களுக்குள்ள ட்ரோன், மிலிட்ரி எய்டு எல்லாமே மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதே ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அந்த அணுசக்தி ஒப்பந்தம் என்ன ஆனது, என்ன ஆச்சுனே தெரியலையா, கடைசி வரையும் தெரியலை. மாய மந்திரமில்லை அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்லேருந்தே அந்த செய்தி வரவே மாட்டுக்கு. நானும் தேடி தேடி பார்க்குறேன், அஃபிஷியல் சைட்டுக்கு போகிறேன், அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் வெள்ளை மாளிகை இங்கே எல்லாத்துக்கும் போய் எல்லா சைட்லேயும் போய் மேஞ்சி பார்க்குறேன். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பக்கமாக பாடம் எடுத்திருக்காங்க. ஈரானுடைய ட்ரோன் டெக்னாலஜி. ஈரானுடைய ட்ரோன் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல். ஈரானுடைய ட்ரோன் டெக்னாலஜி உலக அமைதிக்கு அச்சுறுத்தல். ஈரானுடைய ட்ரோன் டெக்னாலஜி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல். சூப்பராக இருக்கியா, நல்லா இருக்கியா ஊடக தர்மம் அப்படிங்கிறது. பட் முக்கியமான செய்திகளும் பகிரலாம் என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ரஷ்யாலேயே மிகப்பெரிய பீரங்கி உருவாக்கக்கூடிய இல்லாட்டி பீரங்கிகளை சரி செய்யக்கூடிய ஒரு பிளான்ட், அந்த பிளான்ட்டுக்கு புட்டின் அவர்கள் போய் பார்வையிடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அதை கேன்சல் பண்ணிட்டாராம். எதுக்காக புட்டின் கேன்சல் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சொல்லலை. பட் இப்படி கேன்சல் ஆகிருக்கிறனால அதையும் மேற்குலக நாடுகள் ஒருவேளை புட்டினுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலான காரணங்கள் ரஷ்யாவால் வெளியிடப்படவில்லை. எல்ஐசியில் சீனா மற்றும் இந்தியாவினுடைய பிரச்சனை சீனாவினுடைய ஒரு நீண்ட கால திட்டம் அப்படின்னும், இந்த நீண்ட கால திட்டத்துக்கு பின்னாடி எப்போது முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா திட்டமிடாமல் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் தொடங்கியிருக்காங்க. அதை நீண்ட காலமாக கொண்டு போய் அதுக்கான ஃபினான்ஷியல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, இந்தியாவுக்கு எதிராக சீனாவால் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த எல்ஐசியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இன்றைக்கி நம்முடைய பல ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. பாராட்ட வேண்டியது. ஏன்னா எல்ஐசியை பற்றி மறுபடியும் இந்திய ஊடகங்கள் பேசியிருக்காங்க. அப்படி பேசினது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நிறைய ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது தமிழக ஊடகங்கள் கொஞ்சம் பேசிட்டு வராங்க. இதுக்கான காரணம் இன்றைக்கி 17வது கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது தான். வடகொரியா ரஷ்யாவினுடைய வேக்னர் குரூப்புக்கு நிறைய மிசைல்ஸ் மற்றும் ஆயுதங்களை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரவலாக வருது. இந்த ரிப்போர்ட்டை ஆல்ரெடி கனடா அரசாங்கம் எல்லாருமே வாசித்து பார்த்ததாகவும், அதில் கனடா அரசாங்கம் வடகொரியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி ரஷ்யாவினுடைய வேக்னர் குரூப்புக்கு இவ்வளோ பெரிய மிசைல்ஸ் ஆயுதங்கள்லாம் கொடுக்கலாம், இதெல்லாம் தப்பு கிடையாதா, மனித உரிமை மீறல் கிடையாதா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வடகொரியா அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆல்ரெடி சவுத் கொரியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் சேர்ந்து செய்யக்கூடிய இராணுவர்களுக்கு எதிராக இன்றைக்கி கூட வடகொரியா அவங்களுடைய பெலிஸ்டிக்ஸ் மிசைலை சோதித்து பார்த்தாங்க. பட் இப்படி நாங்கள் வேக்னர் குரூப்புக்கு மிசைல்ஸ் கொடுத்துருக்கோம், வெப்பன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு தான் வடகொரியா சொல்லிட்டு இருக்காங்க. எகெயின் அண்ட் எகெயின் இன்னைக்கு கனடா அரசாங்கமும் சொல்லியிருப்பதா இதை பற்றி ஏதாவது அப்டேட் நார்த் கொரியா வெளியிடுவார்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். நான்சி பெலோசி அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய கடைசி ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத கூட்டியிருக்காங்க. நல்லா இருந்தேன்ப்பா, சூப்பராக இருந்தேன்ப்பா அப்படிலாம் சொல்லி ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய தூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ப்ரெஸ் அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் தான். அந்த தூணை இரண்டு விதமாக பயன்படுத்துகிறாங்க. ஒன்று, நல்லபடியாக மக்களுக்காக, மக்களுடைய கேள்விகள் ஒரு தலைவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஸ் அப்படிங்கிறது செயல்படுது. இன்னொரு ப்ரெஸ் எப்படி இருக்குன்னா, சில அரசியல் கட்சிக்காக மட்டும் சில பல அரசியல்வாதிகளை இல்லை சில பல சமூக ஆய்வாளர்களை, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, சமூக நல்லுணர்வு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பார்த்து கொச்சையான வார்த்தையில் திட்டுவது, இல்லை அவங்கள கோபப்பட வைக்கிற மாதிரியான வார்த்தைகளை பேச வைப்பது, இல்லை தேவையில்லாத கொஸ்டின்ஸ் சில அரசியல்வாதிகளிடம் கேட்பது, அதுக்கு சில அரசியல்வாதிகள் தவறான பதிலை சொல்வது, அதை வைரலாக்குறது, அதுக்குன்னு தனியாக ஒரு கமிட்டி வச்சு கண்டனத்தை தெரிவிப்பது, இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ எல்லாமே எல்லா கட்சியிலையுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்படி செய்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பார்ட்டியில் உள்ளவங்க மட்டும் இதனால் பெனிஃபிட் ஆகிறாங்க, பல பார்ட்டியில் உள்ளவங்க அந்த பார்ட்டிக்கு எதிராக சண்டை போட போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஷ். இந்த கிளாஷ் ஆக்சுவலாக இந்த கிளாஷை பார்க்குறதுக்கு தான் மக்கள் இருக்காங்களா? மக்கள் அவ்வளோ முட்டாளாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கிளாஷை நீ பார்த்தா போதுண்டா, உண்மையான காரணங்கள், உண்மையான செய்திகள், அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அலசல், ஒரு செய்தினா என்ன, அந்த செய்தியை ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணணும். அப்படி ஸ்டடி பண்ண பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும். அந்த உண்மைத்தன்மையை மக்களுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போல்லாம் நம்ம செய்தி ஊடகங்கள் எப்படி, நம்ம செய்தி ஊடகங்கள் மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்களையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபாரின் செய்தி ஊடகத்தை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாலாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய விசில் ப்ளோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நம்ம ஊரில் இந்த ஒரு விசில் ப்ளோவர் வந்தால் கூட உடனே ஜெயிலில் போட்டுருங்கடா, பேசே விடாங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஃப்ளாஷாக என்ன கிடைக்கும், நயன்தாரா கனெக்டே ஆகலை, செம்மையான டைட்டில். ஏன்னா அவங்க படம் நடிச்சிருக்காங்க, கனெக்ட் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோவில் நின்றுருக்காங்க, கனெக்ட் ஆகலை நயன்தாரா, அவருடைய மனைவியை இவங்க இழுத்துட்டு ஓடுனாங்க. செம ப்ரைம் டைமில் போடக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது.
உண்மையான செய்திகள் எப்போ இப்படி ஒரு பல கோடி ரூபாய் ஒரு பினாமி வழியாக வச்சு ஒரு 55 கோடி ரூபாய்க்கு அதுக்கு பின்னாடி உண்மை என்ன இருக்குது யாராவது சொன்னாங்களா? இந்த செய்தி வந்துச்சு, 55 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல்வாதி இப்படிலாம் வந்து ஏமாற்றி பினாமி பேரில் சொத்து வாங்கியிருக்காங்க, அதை நம்முடைய இடி வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்தி வந்துச்சு. ஆனால் அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை வாட்ச். இந்த வாட்ச் எவ்வளவு, இந்த வாட்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, யார் இதை டொனேட் பண்ணாங்க, யார் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, நீங்கள் வாங்கினீங்களா, அவர் கட்டியிருக்கிற வாட்ச் 14 லட்சம், உங்களுடைய மாப்பிள்ளை கட்டியிருக்கிற வாட்ச் 14 கோடி, என்ன வித்தியாசம்? ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க அவங்க சொல்கிறத குற்றச்சாட்டு இருக்கா? இப்போ தனிநபர் ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதில் உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் நம்புகிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? ஒரு தனிநபர் சொல்கிறதுல என்ன உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 50% உண்மைத்தன்மை இருக்கும் தானே. அந்த உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விவரமாக விவரிக்க வேண்டாமா? நான் இந்த வாட்சை பற்றி தான் பேசுவேன், அந்த வாட்சை நான் வாட்ச் பண்ணவே மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறது சரி கிடையாது. ஏன்னா தமிழக பொலிட்டிக்ஸில் இந்த வாட்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. நான் கூட இந்த வாட்ச் கட்டியிருக்கேன், ஆனால் இந்த வாட்ச் ஓடாது. நல்லா பாருங்க, பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்லிடக்கூடாது. விக்கி ஆப்பிள் வாட்ச் கட்டியிருக்கா. நீ ஆப்பிள் வாட்ச் அப்படிங்கிறதுலாம் 10,000 ரூபாய்க்கு இருக்குது, 300 ரூபாய்க்கும் 1200 ரூபாய்க்குலாம் வாட்ச் கிடைக்குதுப்பா. ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கும், அவ்வளோதான். அடுத்ததா திபெத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடுக்கு இல்லாட்டி அவங்களுடைய ரைட்ஸ், திபெத்தர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சார்ந்த 2 நபர்கள் செய்தி ஊடகத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்கப்பா. உடனே அந்த 2 நபர்களுக்கு எதிராக சீனா இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க? பொருளாதார தடையை அறிவித்திருக்கிறார்கள். நீ சீனா பக்கமே வரக்கூடாதா அப்படிங்கிறது அவங்களுடைய பொருளாதார தடையாக இருக்குது. அடுத்தா பிலிப்பைன்ஸ். இன்றைக்கி சீனாவுக்கு எதிராக பிலிப்பைன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு காய் நகரத்தில் செஞ்சுருக்காங்க. ஏன்னா சீனா பிலிப்பைன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்பியூட் ஏரியா ரொம்ப இருக்குங்க. ஸோ அவங்க அந்த மாதிரியான காய் நகரத்தெல்லாம் நகர்த்தி சீனாவுக்கு எதிரான கொள்கையில் இப்போ நாங்களும் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஹுவாவே நிறுவனம். இந்த ஹுவாவே நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவால் தடைப்படுத்தப்பட்ட இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் யாரும் இதில் யூஸ் பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் எதுவுமே இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கம்பெனிஸ் நிறைய இந்த ஹுவாவே நிறுவனத்தினுடைய சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம், அதுக்கான லைசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம். என்ன நடக்குது அமெரிக்கா? உன் கையை விட்டு ஐரோப்பிய ஒன்றியம் அப்படியே கை நழுவி போயிட்டு இருக்கு, சீக்கிரம் பிடித்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. யாராவது சொல்லுவாங்களா? இருக்கும். நைஜீரியாவில் ஒரு மேரேஜ், அந்த மேரேஜை பங்கெடுத்த 19 நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு கல்யாணத்தில் பங்கெடுத்தது குத்தமாயா அப்படின்னு கேட்டால் சேம் செக்ஸ் மேரேஜுங்க, அங்கே ஆல்ரெடி அது தப்பு. அதனால் 19 பேரை தேடி 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 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்ஜிபிடிக்யூவில் வந்து நீ தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இது ஒரு செய்தி, அவ்வளோதான். அசர்பைஜான் ரஷ்யா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இன்றைக்கி பேசிக்கொண்டார்கள். 2023க்கான பிளான் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான். அர்மேனியா இதில் பங்கெடுக்கவில்லை அப்படின்னு பார்த்தா அர்மேனியா ஆல்ரெடி ரஷ்யா கூட பேசியிருப்பாங்க. அர்மேனியாவும் ரஷ்யாவும் தோஸ்த். அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பற்றி. இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நிறைய விசாரணை குழுக்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு விசாரணை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு விசாரணை குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களை கண்டிப்பாக அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது, அவர் போட்டியிடுறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அந்த மாதிரியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லுலா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேசிலினுடைய புதிய அதிபர். ஆல்ரெடி இருந்தாங்க, போல்சன் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு லுலா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காடுகளை அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆல்ரெடி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாமே பிரேசிலில் தானே இருக்குது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை நாங்கள் அழிப்பதை தடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி லுலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் அவருக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருப்பதால் லுலா அவர்கள் எந்த அளவுக்கு இதில் சாதிக்க போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். ஸோ ஓவராலாக இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.